நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கயிறு ஏறுவதற்கு முன்பாக எப்படி நம்மளோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ஃபிசிக்கல் வார்ம் அப் கூறிய வீடியோஸ் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கயிறு ஏறுறதுக்கு இது போல் எளிமையான வார்ம் அப் மட்டுமே பண்ணுங்கள். அதாவது டெய்லி 5லிருந்து 10 வரைக்கும் இது போல் புல்லப்ஸ் போட்டிங்கனாலே போதும், உங்களோட ஹேண்ட் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த வார்ம் அப்ஸ் எல்லாமே இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரோப் ஏறுறது ஈஸியாகவே ஏறலாம். அதே போல் தேர்வுக்கு வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டிலேயே இது போல் தண்டால் போடலாம். இந்த மாதிரி தண்டால் போடுறதுனால உங்களோட ஜெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ரோப் ஏறுறதுக்குரிய உங்களோட ஹேண்ட் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது போல் எளிமையான வார்ம் அப்ஸ்லாம் நம்ம இப்போ இருந்தே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு ஃபிசிக்கலுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியான முறையிலேயே ரோப் ஏறிடலாம். ரோப் ஏறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அதே போல் ரோப் ஏறுறதுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது போல் டெய்லி புல்லப்ஸ் பண்ணுங்கள், தண்டால் போடுங்க, அதுவே போதும் நம்மளுக்கு. அதே போல் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இது போல் இருக்கக்கூடிய எளிமையான வார்ம் அப்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. இது போல் வார்ம் அப்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடும்போது நண்பர்களுக்கு காப்ஸு பிடிக்கிறது, கைகாலில் இருக்கக்கூடிய முட்டிகள் வலிக்கிறது, இது போல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதே போல் நிறைய நண்பர்கள் படிச்சுக்கிருக்கும் போதே இது போல் வார்ம் அப்ஸ்லாம் எளிமையாக நம்ம இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு கூப்பிடும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அந்த ஃபிசிக்கலில் அட்டன் பண்ணி எல்லாத்துலேயும் 2 ஸ்டார் ஈஸியாகவே நம்ம வாங்கலாம். ஸோ நண்பர்கள் இப்போ இருந்தே ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிக்கங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.